வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இந்த அரசாங்க ஆட்சியிலும் தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்காது அடித்து கூறும் சி.வி. விக்னேஸ்வரன். இலங்கையில் 5 ஒருவர் பட்டினியால் வாடும் அவல நிலை, உலக வங்கி கடும் கவலை. அபிவிருத்தி குழு கூட்டத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அவாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. அர்ஜுனா எம்பிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்து. இலங்கையின் அரச பாடசாலைகள் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடையை அன்பளிப்பு செய்தது சீனா. செம்மணியில் 400 கடந்தது. நாளுக்கு நாள் மீட்கப்படும் எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை. வெலிக்கடை சிறைக்கு செல்ல இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அனுமதி மறுப்பு. யாழில் ஏமாற்றப்பட்ட நபர்கள் கனடா அனுப்புவதாக மில்லியன் கணக்காக சுரண்டிய நபர் அதிரடியாக செயல்பட்ட போலீசார். பின்னர் நடந்தது என்ன? ஆசிரியர் வேலைக்காக காத்திருப்போருக்கு அரசாங்கத்தால் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. உள்வாங்கப்படவுள்ள பல ஆசிரியர்கள். இலங்கையின் பல பகுதிகளுக்கு வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது செய்தி தளத்திற்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பது ஒரே நேர்மறையான முன்னேற்றம் என குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படும் இந்த கட்சிகள் சிங்கள அரசியல் கட்சிகளிடமிருந்து தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வுகளோ அல்லது நிவாரணங்களோ கிடைக்காது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் ஒற்றுமை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே திருப்தியின்மை நிலவுவதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக அந்த பகுதிகளில் மக்களின் காணிகள் தொடர்ந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் சில காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு நீதி அல்லது நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களை 2ஆம் தர குடிமக்களாகவே நடத்துவதாகவும் அவர்களுக்கு சம உரிமைகளை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போதைய நிலையிலும் ஒவ்வொரு 5 பேரில் ஒருவர் வறுமையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக வங்கி கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஜியோர்ஹே சர்ஹீசியன் வெளியிட்டுள்ள கருத்தில் நாட்டின் 3 1 பங்கு குடும்பங்களுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து மிக்க உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தொடர்வதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருப்பதும் பொருளாதாரம் முழுமையாக மீள கட்டியெழுப்பப்பட்டிருப்பதும் ஒன்றல்ல என்பதை இலங்கை மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து உணர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் வருமானம் ஓரளவு சீரடைந்திருந்தாலும் பலரின் வருமானம் இன்னும் பொருளாதார நெருக்கடிக்கு முந்தைய நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழிலாளர் சந்தையும் இன்னும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்றும் குறிப்பாக பெண்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தை முழுமையாக மீள கட்டியெழுப்பும் பயணம் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச பொருளாதார சவால்கள் மற்றும் வெளிப்புற நெருக்கடிகள் இலங்கையின் பொருளாதார மீட்சி பயணத்தை தொடர்ந்து சவாலுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் எனவே அடுத்த கட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வில் நேரடியாக பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அதற்காக தனியார் துறையின் பங்களிப்புடன் அதிக வேலை வாய்ப்புகளை விரைவாக உருவாக்குவது அவசியம் என்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் ஜியோர்ஹே சர்ஹீசியன் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட குழப்ப நிலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பத்தில் அமைதியான சூழலில் நடைபெற்றதாகவும் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் செயல்பாடுகளால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்று அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அபிவிருத்தி குழு கூட்டங்கள் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் நடைபெறுபவை என்பதால் அவற்றை அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தளமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவ்வாறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நற்பெயருக்கும் அவர்களின் பணி செயல்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரச பாடசாலைகள் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பிக்குகளுக்கும் 2027 ஆண்டிற்கான பாடசாலை சீருடை துணிகளை சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்க உள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ சான்றிதழ் பரிமாற்ற நிகழ்வு பத்திரமுல்லை இசுருபாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விசேட உதவி திட்டத்தின் மூலம் 2027 ஆண்டின் இலங்கையில் கல்வி பயிலும் சுமார் 4.18 மில்லியன் மாணவர்களின் முழுமையான பாடசாலை சீருடை தேவையை பூர்த்தி செய்வதற்காக 10.82 மில்லியன் மீட்டர் சீருடை துணியை சீன அரசாங்கம் முழுமையாக இலவசமாக வழங்க உள்ளது. இலங்கை சீன இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இதற்கான இணக்கப்பாட்டு சான்றிதழ்கள் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷென்ஹாங் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவெவ ஆகியோருக்கிடையில் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதரக பொருளாதாரம் மற்றும் வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பான ஆலோசகர் உள்ளிட்ட கல்வி அமைச்சின் பல உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாக யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. நேற்றைய தினத்துடன் 420 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 416 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுள் 3 எண்பு தொகுதியானது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு குழந்தையினுடைய எண்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 130 பிற சான்று பொருட்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த அகழ்வு பணிகள் இன்றைய தினமும் மேற்கொள்ளப்பட உள்ளமைக்கு சுட்டிக்காட்டத்தக்கது. முன் அறிவிப்பின்றி தடுப்பு காவல் நிலையங்களை பார்வையிடுவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் இருந்த போதிலும் இந்த மாத தொடக்கத்தில் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் தமது அதிகாரிகள் அனுமதிக்கப்படாதது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடும் கவலை வெளியிட்டுள்ளது. ஜூலை 7 மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழு தலைவர் நீதிபதி LTP தெஹிதெனியா தலைமையில் ஜூலை 14 நடைபெற்ற கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த சிறைச்சாலை அதிகாரிகள், சிறைக்குள் நிலவிய நிலையற்ற பாதுகாப்பு சூழ்நிலையால் அன்றைய தினம் அனுமதி வழங்க முடியவில்லை என தெரிவித்தனர். மேலும் அந்த நிலைமை குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு முன்கூட்டியே அறிவிக்க தவறியமைக்காக வருத்தம் தெரிவித்ததுடன் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாது என்றும் உறுதியளித்தனர். எனினும் வழங்கப்பட்ட விளக்கத்தில் திருப்தி அடையவில்லை என தெரிவித்த மனித உரிமைகள் ஆணைக்குழு 1996 ஆண்டின் 21 இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் முன் அறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடுப்பு காவல் இடங்களுக்குள் நுழைந்து பார்வையிடுவதற்கான அதிகாரம் தமக்குள்ளதாக மீண்டும் வலியுறுத்தியது. அதேவேளை நீர்கொழும்பு சிறையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது. சித்திரவதை, மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டமை, கைதிகளின் இருப்பிடம் குறித்து அவர்களின் குடும்பத்தினருக்கு தாமதமாக தகவல் வழங்கப்பட்டமை மற்றும் தண்டனை காலம் நிறைவடைந்த பின்னரும் சில கைதிகள் தொடர்ந்து காவல்
காவலில் வைக்கப்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வெலிக்கடை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தடுப்பு காவல் நிலையங்களை பார்வையிடுவதற்கான ஆணைக்குழுவின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை மதித்து செயல்படுத்தல், மாற்றப்பட்ட கைதிகளுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தடுப்பது, கைதிகளின் இருப்பிடம் குறித்து குடும்பத்தினருக்கு உடனடியாக அறிவித்தல் மற்றும் தண்டனை காலத்தை நிறைவு செய்த கைதிகளை தாமதமின்றி விடுவித்தல் ஆகிய நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துமாறும் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 5 பேரிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது வெள்ளம்பட்டிய பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கொலனாவையை சேர்ந்த 38 வயதுடைய ஃபைஸ் முகமது நஃப்திகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். புலனாய்வுகளின்படி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியை சேர்ந்த 5 பேருக்கு கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்து அவர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாவை மோசடியாக பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் முறைப்பாட்டாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை மெல்லாகம் காவல் நிலையத்திலும் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக மேலும் பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வரலாற்றில் முதன்முறையாக பாடசாலைகளில் நிலவும் குறிப்பிட்ட பாட வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் புதிய வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் முறையான ஆசிரியர் நியமனங்கள் எதுவும் இடம்பெறாததால் குறிப்பாக கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் நீண்டகாலமாக நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அந்தந்த பாடங்களில் தகுதி பெற்றவர்களை உடனடியாக சேவையில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில் கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் பட்டதாரிகள் உட்பட சுமார் 180,000 தகுதியான விண்ணப்பதாரர்கள் பங்கேற்றிருந்தனர். அந்த பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மற்றும் அனுமதிகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் சுமார் 30,000 ஆசிரியர்களை அவசரமாக பாடசாலை அமைப்பில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அதிபர் சேவையில் நீண்டகாலமாக நிலைவரும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அமைச்சரவை விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவற்றுக்கான தீர்வுகளை விரைவில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவநிலை காரணமாக நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல்படி வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் கற்பட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலையை அடையக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே கடற்றொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் வானிலை தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் 6.3 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் குலுங்கியதுடன் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டி அனாவ் நகருக்கு அருகில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்தனர். நியூசிலாந்தின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தகவல்படி உள்ளூர் நேரப்படி இரவு 9:14 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 6.3 ரிக்டர் அளவாக பதிவான நிலநடுக்கத்தின் அளவு பின்னர் 5.9 ரிக்டர் என திருத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுனாமி எச்சரிக்கை தற்போது நீக்கப்பட்டுள்ள போதிலும் கடலோர பகுதிகளில் வலுவான மற்றும் வழக்கத்திற்கு மாறான கடல் நீரோட்டங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கடற்கரைகள், துறைமுகங்கள், படகு தளங்கள் மற்றும் ஆற்று பகுதிகளில் இருந்து விலகி பாதுகாப்பாக இருக்குமாறு நியூசிலாந்து அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்தி
செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.